வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்போர்ட் இருக்கு. இந்த 2 ஸ்போர்ட்டுமே நான் ஒரு பவர் லிஃப்டிங் இன்டர்நேஷனல் மெடல் பண்ணியிருக்கேன். நான் போய் இத சொல்லுவோம் வந்து வெயிட் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல என்னப்பா நீ பாடி பில்டர் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலா நான் பண்ணது பவர் லிஃப்டிங். இதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணிப்பாங்க. பாடி பில்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். வெயிட் லிஃப்டிங்க்கும் பவர் லிஃப்டிங் உள்ள வித்தியாசத்தை இந்த வீடியோல பார்ப்போம். வெயிட் லிஃப்டிங்னா 2 ஆக்டிவிட்டி நீங்க அதுல பண்ணணும். ஒன்னு ஸ்நாட்ச் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸும், ரெண்டாவது க்ளீன் அண்ட் ஜெர்க் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸும். முதல்ல நீங்க ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. வெயிட் லிஃப்டிங்கா இருக்கட்டும் இல்ல பவர் லிஃப்டிங்கா இருக்கட்டும். உங்களோட வெயிட் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஒரு 83 கேட்டகரியில இருக்கீங்க, 93 ஏஜ் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா அந்த வெயிட் கேட்டகரியில இருக்கவங்க எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி வச்சிருவாங்க. ஒன்னு பவர் லிஃப்டிங்கா இருக்கட்டும் இல்ல வெயிட் லிஃப்டிங்கா இருக்கட்டும். வெயிட் லிஃப்டிங் அப்படின்றது வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் கேட்டகரியில ஸ்நாட்ச்க்கு ஒரு 3 வாய்ப்பு கொடுப்பாங்க. க்ளீன் அண்ட் ஜெர்க் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ்க்கு 3 வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த ஸ்நாட்ச் அப்படின்ற எக்ஸசைஸ்ல உங்களோட அந்த 3 வாய்ப்புல நீங்க என்ன பெஸ்ட் ஹையஸ்டா தூக்குறீங்களோ அதுல ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. அந்த ஃபார்ம்ஸ்லாம் 3 ரெஃபரி முன்னாடி இருந்து பார்ப்பாங்க. 3 பேர்ல ஒரு 2 பேர் ஒரு சிக்னல் ஓகேன்னு கொடுத்தா மட்டும் தான் நீங்க தூக்குன வெயிட்ட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சப்போஸ் ஒரு ஸ்நாட்ச்ல ஒரு 100 கிலோ தூக்கிட்டீங்க. அதன் பிறகு க்ளீன் அண்ட் ஜெர்க்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அது நீங்க வந்து பண்ணதுக்கு அப்புறம் அதுல நீங்க என்ன பெஸ்ட் பண்றீங்களோ அதை நோட் பண்ணிப்பாங்க. ஒரு க்ளீன் அண்ட் ஜெர்க்ல ஒரு 150 கிலோ தூக்கிட்டீங்க. ஒரு ஸ்நாட்ச்ல வந்து ஒரு 100 கிலோ தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் வந்து ஒரு 250 இருக்கும். ஆனா உங்களுக்கு முன்னாடி உள்ள காம்படிட்டர் ஒரு க்ளீன் அண்ட் ஜெர்க்ல ஒரு 152 கிலோ, ஸ்நாட்ச்ல ஒரு 100 கிலோ தூக்கிருக்காரு அப்படின்னா உங்களோட டோட்டல்ல அவர் 2 கிலோ ஜாஸ்தியா தூக்கிருப்பாரு. சோ அவரு ஒரு வின்னரா இருப்பாங்க. அதே மாதிரி தான் பவர் லிஃப்டிங்ல டெட் லிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், ஸ்குவாட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், பெஞ்ச் பிரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதே மாதிரி தான் 3 எக்ஸசைஸ்க்கும் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. டெட் லிஃப்ட்ல நீங்க சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 200 கிலோ தூக்குறீங்க, ஸ்குவாட்ல ஒரு 200 கிலோ ஸ்குவாட் பண்றீங்க. அதன் பிறகு ஒரு 100 கிலோக்கு பெஞ்ச் பிரஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் ஒரு 500 கிலோ இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய உங்களோட வெயிட் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டர் 202 கிலோ டெட் லிஃப்ட், 202 கிலோ ஸ்குவாட், 100 கிலோ பெஞ்ச் பிரஸ் பண்றாங்க அப்படின்னா அவரோட டோட்டல் வந்து ஒரு 504 கிலோவா இருக்கும். சோ இப்போ அவர் வின்னரா இருப்பாங்க. இதுதான் வெயிட் லிஃப்டிங்க்கும் பவர் லிஃப்டிங் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். எல்லாம் வெயிட் தூக்குறதா அப்படி சொல்லி நினைச்சீங்கன்னா அது ஓவர் தி ஹெட், இது எல்லாமே பிலோ தி ஹெட். அதுதான் ரெண்டுத்துக்கான வித்தியாசமே.